வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு கடந்த 14 வருடமாக படாத பாடுபட்ட உங்களுக்கு, குறிப்பாக 14 வருட வனவாச வாழ்க்கை முடிந்து முடிசூடக்கூடிய தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் அடித்தது ராஜயோகம் என்ற வகையில் ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோஹிணி, மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பதை தெரிந்து கொள்வோம். அலட்சியம் வேண்டாம், அவசியம் பாருங்கள் என்ற வகை ரிஷபராசினியர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 1ஆம் இடத்திலிருந்து ராசி அதிபதி சுக்கிரன் சுகஸ்தானத்திற்கு செல்கிறாரு. லாபஸ்தானத்தில் சனி இருப்பதால ரிஷபராசினியர்களான உங்களுக்கு தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சனி இருப்பதால் தொழில் நல்லபடியாகவே நடைபெற இருக்கு. இவ்வளவு நாட்களாக சோர்வு நிலையிலேயே இருந்து வந்த உங்களுக்கு இனி வரும் காலங்களில் சோர்வு நீங்கி சுறுசுறுப்போடு வேலை செய்து வெற்றி காணவும் இருக்கீங்க. ஓரளவு உங்களுடைய தேவைக்கு பணம் கிடைத்துவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியஸ்தர்களுடைய அறிமுகத்தால் நிச்சயம் ஆதாயம் உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் குடும்பத்தில் தள்ளி போன சுப காரியங்கள் மீண்டும் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினியர்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்பட்டு வந்த நிலையில் இனி இந்த ஆடி மாதத்திற்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அதே போல் குல தெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்ற இருக்கீங்க. கலைத்துறை அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல் வெளிநாட்டில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வாய்ப்பு உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்தவரை இந்த ஆடி மாதம் முழுவதுமே வருமானம் என்பது நல்லபடியாக இருக்குங்க. இருந்தாலும் கூட அதையும் தாண்டி செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த செலவுகள் சுப செலவுகளாக அமையும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. சுப காரியங்களில் அதிக பிரயாசை வேண்டி இருக்கும். அதிக அலைச்சல்கள் ஏற்பட இருக்குதுங்க. மருத்துவ செலவுகளும் அதிகரிக்க இருக்கு. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளையும் இப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படலாங்க. இது மாதிரியான நேரங்களில் பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பதால வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருக்குங்க. அதனால் செலவுகளை சமாளிப்பதில் பிரச்சனை எதுவும் இருக்காது. கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரியான நேரங்களில் ஒருவருக்கொருவர் சற்று விற்று கொடுத்தும் அனுசரித்தும் நடந்து கொள்வது குடும்பத்திற்கு நன்மை செய்யும் என்பதை சம்பந்தப்பட்ட கிரகங்களின் சஞ்சார நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. சிறு காரியத்துக்கு கூட அதிகமாக நீங்கள் அலைய வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் ஜென்ம ராசியில் செவ்வாய் பலம் பெற்று வலம் வருவதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடுங்க. கூடுமான வரையில் வெயிலில் அலைவதை குறைத்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல தருணங்களை பொறுத்த வரைக்கும் விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ராகு நிலை
கொண்டுள்ளதால் பணிச்சுமையும் பொறுப்புகள் அதிகரிக்க இருக்குங்க. மேலதிகாரிகளுடன் சற்று விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் நடந்து கொள்வது மன அமைதிக்கு உதவிகரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்களில் குடும்ப பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது அவசியம் என்பதை சம்பந்தப்பட்ட கிரகங்களின் சஞ்சார நிலைகள் எச்சரிக்கை செய்கிறது. பண விஷயங்களில் சற்று ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக அவசியங்க. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சந்தையில் நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்குங்க. கூடுமான வரையில் முன்பணம் இல்லாமல் சரக்குகளை கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அதே போல் சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படலாங்க. அது மாதிரியான நேரங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. புதிய முதலீடுகளை காலகட்டங்களை தவிர்ப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லதுங்க. அப்படி இல்லைன்னா முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அதே போல் இந்த முயற்சிகளுக்கு வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குதுங்க. வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு செல்வது இந்த ஆடி மாதத்தில் தவிர்ப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. எடுத்தோம் கௌத்தோம் என இல்லாமல் பொறுமையாக நிதானமாக ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து முடிவெடுப்பது அவசியங்க. அதே போல அரசியல் துறையினருக்கு அரசியல் ரீதியான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க. அப்படிப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது அவசியம். அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பிற நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஆகியோருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது நல்லதுங்க. குறிப்பு எதிர்பாலினத்தவருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது நல்லதுங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே போதுமானதாக அமைகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதன் ஓரளவே சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டம் முழுவதுமே சற்று படிக்க வேண்டி இருக்குங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் விவசாயத்துறைக்கு அதிபதியான சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் உழைக்கும் அளவிற்கு விளைவுகள் என்பது திருப்திகரமாகவே இருக்குங்க. அதே போல் தண்ணீர் வசதி குறைவில்லாமல் கிடைக்க இருக்கு. அண்டை நிலத்தாரோடு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். அது மாதிரியான நேரங்களில் பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் வேண்டும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு தருணமாகவும் இந்த ஆடி மாதம் அமைய இருக்குதுங்க. அதே போல திருமணத்திற்காக காத்துள்ள கன்னியருக்கு நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு வரன் அமைய இருக்குங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு சிறு முயற்சியிலேயே மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. பெற்று வரும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அபிவிருத்தி காணலாம். சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. இத்தருணங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையுள்ள அம்பாள் ஆலயத்திற்கு சென்று செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.